மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சின்னதா இன்னைக்கு ஒரு 3 பிளான். இதோட ஆப்டிக்ஸ் முடிஞ்சிடும். ஒன்னு ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை ரீடிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அந்த டைட்டில் பார்க்கணும். அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரே ஆப்டிக்ஸ்ல ஒரு டைட்டில் பார்த்தோம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட எஃபெக்ட்ஸ்னு கொஞ்சம் படிக்கணும். இது படிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஆப்டிக்ஸ் இன்னையோட ஓவர். ஸோ நான் ஹைஜீன்ஸ் பிரின்சிபல்ஸ்குள்ள போறேன். நோட்ஸ் எதுவும் எடுக்க வேணாம். உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல நோட்ஸ் பெருசா தேவைப்படாது. கவனிச்சா போதும். ஹைஜீன் லைட்டை வேவா ட்ரீட் பண்றாரு. லைட்டை வேவா ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி லைட்டை ரேவா ட்ரீட் பண்ணாங்க. அதுல நல்ல சக்சஸ் கிடைச்சிச்சு. லைட்டை ரேவா வச்சுதானே நம்ம மிரர், லென்ஸ், பிரிசம், டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் படிக்கிறோம். லைட்டை ரேவா ட்ரீட் பண்ணதுல பெருசா இஷ்யூஸ்னு எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறப்பயே ஹைஜீன் என்ன பண்றாருன்னா, இல்ல லைட்டை வேவா எடுத்துக்கலாம், லைட் வில் ஒபே வேவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு லைட் வேவை எப்படி டிரா பண்றது, வேவ் ஃப்ரண்ட்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வர்றாரு. அதை எப்படி டிரா பண்றது இதெல்லாம் சொல்லி கொடுத்து பேஸ்ட் ஆன் திஸ் அவர் என்ன பண்றாருன்னா ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன், வேவ் நேச்சர்ல ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை நாம அந்த ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். ஹைஜீன் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா ஹைஜீன்ஸ் பிரின்சிபல்ஸ் புரியணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு லைட் சோர்ஸ் டிரா பண்றேன். இது ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாயிண்ட் லைட் சோர்ஸ். அப்போ உங்களுக்கு லைட் ரே என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகும். லைட் ரேங்கிறது லைட் எந்த பக்கம் டிராவல் ஆகுதுங்கிறத ஒரு ஏரோ போட்டு இண்டிகேட் பண்ற ஒரு தாட் தான். இதுல நீங்க வேவ் வரையணும். பாருங்க, நான் வேவ் வரைஞ்சிட்டேன். ஒரே மாதிரி வரையணும். முடிஞ்ச வரையும் நான் ஒரே மாதிரி என்ன பண்ணிருக்கேன்னா வரைஞ்சிருக்கேன். இந்த வேவ் ஓட பாசிட்டிவ் மேக்ஸ நீங்க ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிடும். ஸோ இதான் வேவ் ஃப்ரண்ட். ஒரு வேவ் ஃப்ரண்ட்டும் ப்ரீவியஸ் வேவ் ஃப்ரண்டோட பெருசா இருக்கும். ஸோ ரே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ரேல வேவ் டிரா பண்றாரு. டிரா பண்ண வேவ்ஸோட பாசிட்டிவ் மேக்ஸை கனெக்ட் பண்ணி வேவ் ஃப்ரண்ட் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு ஷோ பண்றாரு. இவர் எப்படி இதை வரைகிறாருன்னா, தண்ணியில கல்ல தூக்கி போட்டா இதான் நடக்கும். தண்ணியில கல்ல தூக்கி போட்டு அதனால தண்ணியில ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் ரிப்பிள்ஸ் எல்லாமே இந்த லாஜிக்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதே லாஜிக்ல என்ன பண்றாருன்னா லைட் வேவை டிரா பண்ணி காமிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் டிரா பண்ணிட்டு இதை இன்னும் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா இன்னும் சிஸ்டமேட்டிக்கா டிரா பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜரை நம்மளுக்கு தராரு. அந்த ப்ரொசீஜர் படிதான் இப்ப வரைய போறோம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா உண்மையிலுமே ஹைஜீன் எப்படி ரெகக்னைஸ் பண்ணாரோ அந்த மெத்தட்ல வரைஞ்சிட்டான். இப்ப அடுத்து என்ன வரைய போறோம் அப்படின்னா, இதை வரைகிறதுக்கு ஹைஜீன் என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காரோ அந்த ப்ரொசீஜர் படி வரைய போறேன். பாருங்க, ஃபைனைட் சோர்ஸ்ல நான் என்ன பண்ணிட்டேன், ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல ஒரு லைட் சோர்ஸ் எடுத்திருக்கேன். லைட் ரே எல்லாம் என்ன ஆகுதுன்னா டைவர்ஜ் ஆகுது. இதுலதான் வேவ் வரையணும். வேவோட பாசிட்டிவ் மேக்ஸை கனெக்ட் பண்ணா உங்களுக்கு வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிரும். நான் வேவை இங்க ஷோ பண்ணல, வேவ் ஃப்ரண்ட்டை மட்டும் வரைஞ்சிருக்கேன். இந்த வேவ் ஃப்ரண்ட்ல சில பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க இந்த ரேடியஸுக்கு சர்க்கிள் போடணும். ஸ்பீட் ஆர் வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இதுல இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா வெலாசிட்டி இன்டு டைம் வரும். டிஸ்டன்ஸ் ஹைஜீன் ரேடியஸா பாக்குறாரு. வெலாசிட்டிக்கு பதில் லைட் வெலாசிட்டி, டைம் நம்ம சாய்ஸ். அப்ப இந்த ரேடியஸுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த வேவ் ஃப்ரண்ட்ல எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட சென்டரா வச்சுக்கிட்டு சர்க்கிள் டிரா பண்ணி சர்க்கிளோட அவுட்டர் எட்ஜை கனெக்ட் பண்ணா அடுத்த வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிடும். உண்மையிலுமே பாசிட்டிவ் மேக்ஸை ஜாயின் பண்ணிட்டே வந்தா வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிரும். நான் இங்க வரைஞ்ச மாதிரி. இதுதான் உண்மை. ஆனா ஹைஜின் என்ன காரணமும் இப்படிதான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, இதான் சொல்றாரு. நெகட்டிவ் மேக்ஸை கூட கனெக்ட் பண்ணலாம், அதுலயே வேவ் ஃப்ரண்ட் தான் கிடைக்கும். பாசிட்டிவ் மேக்ஸ் எல்லாத்தையும் கிரஸ்ட்னு சொல்லுவோம், நெகட்டிவ் மேக்ஸ் ட்ரப்னு சொல்லுவோம். சில புக்ல கிரஸ்ட்னா இந்த மாதிரி டார்க் லைன் போட்டிருப்பாங்க, ட்ரப்பை கனெக்ட் பண்ணி டேஷ் லைன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வரைகிறாங்க. இதான் ஹைஜின் சொல்ல வர்றது. நானும் ஹைஜின்ஸ் பிரின்சிபல் போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்ல நடத்துறப்ப இதை தான் சொன்னேன், இப்படிதான் வரையணும்னு. ஆனா நான் போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்ல இந்த டயக்ராம் காமிக்கல. இப்ப உங்களுக்கு புரியணுங்கிறதுனால இப்ப இந்த டயக்ராம் எக்ஸ்ட்ராவா நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்படிதான் வரைஞ்சிருக்காரு. ஆனா இப்படி வரைஞ்சிட்டு நம்மள்ட்ட டெக்னிக்கலா பேசுறாரு. இல்ல இல்ல நான் சொல்ற மாதிரி வரைங்க அப்படின்ட்டு ஒரு லாஜிக் சொல்றாரு. ஸோ அந்த லாஜிக்ல இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா டிரா பண்ணிட்டேன். இது வந்து ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ். ஒரு ஸ்பெரிக் வேவ் ஃப்ரண்ட் வரணும்னா உங்களுக்கு சோர்ஸ் வந்து ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ வேவ் ஃப்ரண்ட் வந்து ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும், அதை தான் ஸ்பெரிக் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட் இருக்குல்ல, ஏ டாஸ் பி டாஸ், அதுல சில பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அகைன் இந்த ரேடியஸ்க்கு சர்க்கிள் போட்டா அடுத்த வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிடும். இப்படி எத்தனை வேவ் ஃப்ரண்ட் வேணாலும் வரையலாம். அடுத்தடுத்து வர வேவ் ஃப்ரண்ட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வேவ் ஃப்ரண்டோட என்வலப் மாதிரி இருக்கும், பெருசா இருக்கும். ஆல்சோ நீங்க எந்த வேவ் ஃப்ரண்ட் எடுக்கிறீங்களோ அதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே அடுத்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கான சோர்ஸ் மாதிரி இருக்கும். பாருங்களேன், ஏபிங்கிற வேவ் ஃப்ரண்ட்டுக்கு சோர்ஸ் வந்து எஸ். ஏடாஸ் பிடாஸ் அப்படிங்கிற இந்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கு சோர்ஸ் எங்க இருக்குன்னா, ஏபிங்கிற வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ஏடாஸ் பிடாஸ் வேவ் ஃப்ரண்டோட சோர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு ஹைஜின் சொல்றாரு. அததான் ஹைஜின்ஸ் பிரின்சிபல்னு நான் எடுத்த உடனே டார்க் லைன்ல எழுதியிருக்கேன். அக்கார்டிங் டு ஹைஜின்ஸ் பிரின்சிபல், ஈச் பாயிண்ட் ஆஃப் தி வேவ் ஃப்ரண்ட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ். அடுத்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் சோர்ஸா இருக்கும் அப்படிங்கிறாரு. எமர்ஜிங் எமினேட்டிங் ஃப்ரம் தீஸ் பாயிண்ட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் வித் தி ஸ்பீட் ஆஃப் வேவ், தீஸ் ஆர் கால்ட் செகண்டரி வேவ்லெட்ஸ் அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான், மெயின் இதான். நீங்க ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரையணும்னா ஏற்கனவே இருக்கிற வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸையும் நீங்க சோர்ஸா பார்க்கலாம். அதை வச்சு நீங்க அடுத்த வேவ் ஃப்ரண்ட் வரையலாம். அதை வந்து செகண்டரி வேவ் ஃப்ரண்ட் ஆர் செகண்டரி வேவ்லெட்னு சொல்லலாம் அப்படின்ட்டு பிரின்சிபலை ஆஃபர் பண்ணிட்டு, பிரின்சிபலை வச்சு எப்படி டயக்ராம் வரைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா சொல்லி தராரு. பட் உண்மையிலுமே டயக்ராம் அவர் எப்படி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காருன்னா இப்படிதான். அதாவது லைட் சோர்ஸை மார்க் பண்றாரு, அதுல இருந்து லைட் ரே மேல லைட் வேவ், வேவோட பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் மேக்ஸை கனெக்ட் பண்ணி வேவ் ஃப்ரண்ட்டை வரைகிறாரு. இதுதான் உண்மை. தண்ணியில கல்லை தூக்கி போட்டா இதான் நடக்கும். தண்ணியில கல்லை தூக்கி போட்டு மேல இருந்து பார்த்தா இந்த சர்க்கிள்ஸ் நம்மளுக்கு தெரியும், வட்ட வட்டமா தெரியும். தண்ணியில கல்லை தூக்கி போட்டு தண்ணி கடியில உட்காந்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் மேக்ஸ் கனெக்ட் ஆகி வர அந்த வேவ் ஃப்ரண்ட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு சர்க்கிள்ஸா தெரியும். ஸோ தண்ணியில கல்லை தூக்கி போட்டா என்ன நடக்குதோ அதை அப்படியே லைட்டுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா சிங்க் பண்ணிட்டாரு. சிங்க் பண்ணி டயக்ராம்லாம் வரைஞ்சி அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா கொஞ்சம் மேக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பயங்கரமா வரைஞ்ச மாதிரி ஒரு ஷோ காமிக்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேன். இது ஸ்பெரிக் வேவ் ஃப்ரண்ட். இப்ப பிளேன் வேவ் ஃப்ரண்ட் வரணும். ஸ்பெரிக் வேவ் ஃப்ரண்ட் வரணும் அப்படின்னா லைட் சோர்ஸ் வந்து ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், அப்பதான் லைட் ரே டைவர்ஜ் ஆகும். பிளேன் வேவ் ஃப்ரண்ட் வரையணும் அப்படின்னா நம்மளுக்கு லைட் சோர்ஸ் வந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். லைட் சோர்ஸ் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லைட் ரே எல்லாம் பேரலல் பீமா வரும். ஸோ இது லைட் ரே. இதுல நீங்க வேவை இமேஜின் பண்ணுங்க. வேவோட பாசிட்டிவ் மேக்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிடும். இந்த வேவ் ஃப்ரண்ட்ல எத்தனை பாயிண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்டை சென்டரா வச்சுக்கிட்டு இந்த ரேடியஸ்க்கு சர்க்கிள் போடணும். சர்க்கிள் போட்டுட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா சர்க்கிளோட அவுட்டர் எட்ஜ் கனெக்ட் ஆகி அடுத்த வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிடும். அவ்வளவுதான். வேவ் ஃப்ரண்டோட அப்பியரன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருந்ததுன்னா அதை பிளேன் வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம். வேவ் ஃப்ரண்டோட அப்பியரன்ஸ் வந்து ஒரு ஆர்க் மாதிரி இருந்ததுன்னா அதை ஸ்பெரிக் வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம். ப்ராபபிளி தியரி எக்ஸாம்ல ஹைஜின்ஸ் பிரின்சிபல்ஸ்னு கேட்டாங்கன்னா டைட்டில் எழுதி இந்த ஸ்பெரிக் வேவ் ஃப்ரண்ட் டயக்ராம், பிளேன் வேவ் ஃப்ரண்ட் டயக்ராம், அப்புறம் அந்த பிரின்சிபலோட ஸ்டேட்மெண்ட் இது எழுதுனா போதுமானது. இந்த டயக்ராம் வரைகிறதுக்கு நீ ஏன் ஓனா என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம்ப்பா. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஹைஜின்ஸ் பிரின்சிபல்ங்கிற டைட்டில் ஏற்கனவே பார்த்துட்டோம். பேஸ்ட் ஆன் ஹைஜின்ஸ் பிரின்சிபல்ஸ் பாருங்க, பிளேன் வேவ் ஃப்ரண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தானே இருக்கு.
ஸோ இந்த பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டை பேஸா வச்சுக்கிட்டு ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அதை பத்தி படிக்க போறோம். இப்ப ரிஃப்ளெக்ஷன் பாருங்க. ப்ரூஃப் ஃபார் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் யூசிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ஹைஜன் சொல்றது படி நான் ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டேன். இது வந்து XYங்கிறது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், ஏபிங்கிறது பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ஏல இருந்தும் பில இருந்தும் ஏபிக்கு பர்பெண்டிகுலரா 2 லைன் வரையணும். ஸோ ஏல இருந்து ஏபிக்கு பர்பெண்டிகுலரா வளைஞ்சிருக்கிற லைனை Pன்னு டினோட் பண்றேன். பில இருந்து ஏபிக்கு பர்பெண்டிகுலரா வளைஞ்சிருக்கிற லைனை Qன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா இது லைட் ரே, இதுல வேவ் வரையணும். அதே மாதிரி இதுவும் லைட் ரே, இதுல வேவ் வரையணும். வேவோட பாசிட்டிவ் மேக்ஸை கனெக்ட் பண்ணா வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிடும். இந்த வேவ் ஃப்ரண்ட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். வேவ் ஃப்ரண்ட்ல ஒரு எண்டு பி, இன்னொரு எண்டு ஏ. ஏ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல பட்டுருச்சு, அப்ப ஏ ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பி இன்னும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து டச் பண்ணல, அப்ப பி சில டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். அந்த டிஸ்டன்ஸை பிசின்னு எழுதுறேன். பிசிங்கிற டிஸ்டன்ஸை இந்த எண்டு டிராவல் பண்றப்ப ரெண்டாவது எண்டு பியும் என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை வந்து டச் பண்ணுது. அப்ப இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். பிசி டிராவல் ஆகிற அதே நேரத்துல ஏ இதே டிஸ்டன்ஸை இந்த பக்கம் டிராவல் பண்ணிருக்கும். லாஜிக் கரெக்ட் தானே? நான் வேவ் ஃப்ரண்டோட ஏன்னு வச்சுப்போம், நீங்க வேவ் ஃப்ரண்டோட பி. நான் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக போறேன், நீங்க இன்னும் வரவே இல்லை. நீங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா பிசி டிராவல் ஆகணும். நீங்க பிசி டிராவல் ஆகுறப்ப அதே அளவுக்கு டிஸ்டன்ஸ் நான் இந்த பக்கம் டிராவல் ஆயிருப்பேன். அதனால இந்த டிஸ்டன்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பஸ்ல மெஷர் பண்ணிக்கிறணும். ஏவை சென்டரா வச்சுக்கிட்டு பிசிங்கிற டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஆர்க் ஒன்று வரையணும். ஆர்க் வரைஞ்சதுக்கு அப்புறம் சில இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்க்குக்கு ஒரு டேஞ்சன்ட் போடணும். போட்டேன் பாருங்க. அந்த டேஞ்சன்ட்டும் ஆர்க்கும் மீட் பண்ற இடத்த டின்னு டினோட் பண்றேன். ஸோ ஏல இருந்து டிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லைன் ஜாயின் பண்ணும். அதே மாதிரி சில இருந்து இந்த டில இருந்து போகுதுல ஒரு லைன், அதுக்கு பேரலா ஒரு லைன் வரையணும். டயக்ராம் வரைய கத்துக்கிறோம்ப்பா, அதான் இம்பார்ட்டன்ட். இதுல ஏபிங்கிறது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட், சிடிங்கிறது ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். ஸோ இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து சர்ஃபேஸ்ல பட்டு சிடியா ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் இன்னொரு தடவை டயக்ராம் வரைகிறதுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். டயக்ராம் நம்மளாதான் வரையணும், வரைஞ்சு பழகிக்கிறணும். வரைஞ்சு பழகிட்டா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இது ஒரு டம்மி கொஸ்டின் தான். இன்னைக்கு கிளாஸே வந்து நான் பயங்கர இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் டாபிக்ஸும் முடிச்சாச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். அதே நேரத்துல படிக்காம இருக்க முடியாது. நம்ம படிக்காம போயிட்டாவே கேட்டுருவாங்க, அதனால நம்ம படிச்சுதான் ஆகணும். XYங்கிற ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல ஏபின்னு ஒரு வேவ் ஃப்ரண்ட் வந்து படுது. ஸோ ஏல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன், பில இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ஃபார் ஏபி டிரா பண்ணி அதை பி அண்ட் கியூன்னு நேம் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இது லைட் ரே, இதுவும் லைட் ரே. லைட் ரேல நம்ம வேவ் வரையலாம். வேவோட பாசிட்டிவ் மேக்ஸை கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிடும். அப்படிதான் வரையணும். ஆனா ஹைஜின் வந்து அப்படி வரைஞ்சேன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாரு. நான் வேவ் ஃப்ரண்ட்டை வரைஞ்சேன், முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பர்பெண்டிகுலர் லைன் போட்டுக்கிட்டேன், அப்படிதான் வந்து ஹைஜின் எல்லா இடத்துலையும் சொல்றாரு. இப்ப ஏங்கிற இந்த பாயிண்ட் தான் நானும் வச்சுக்கேன். நான் சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டேன், இன்னும் பி வந்து படவே இல்லை. அப்ப பி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா பிசிங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகணும். நீங்க தான் பி, நீங்க இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுற அதே டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பக்கம் அதே அளவுக்கு டிஸ்டன்ஸ் இப்படி டிராவல் ஆயிடுவேன். ஸோ அப்போ பிசிங்கிற டிஸ்டன்ஸுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு காம்பஸ்ல எடுத்துக்கிட்டு ஏல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆர்க் ஒன்று வரையணும் அந்த டிஸ்டன்ஸுக்கு, பிசி டிஸ்டன்ஸுக்கு. அடுத்து சில இருந்து ஒரு டேஞ்சன்ட் போடணும். அந்த டேஞ்சன்ட்டையும் ஆர்க்கும் கனெக்ட் ஆகிற இடம் டி. அடுத்து ஏல இருந்து என்ன பண்ணா டிக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ணணும். இந்த லைனுக்கு பேரலா சில இருந்து ஒரு லைன் போட்டுறணும். ஹைஜின் என்ன சொல்ல வர்றாருன்னா இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் ஏபி, ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட் சிடி அப்படிங்கிறாரு. நடந்திருக்கிற ப்ராசஸ் ரிஃப்ளெக்ஷன் சொல்றாரு. அதை நாம நம்புறதுக்கு ஒரு சில எவிடன்ஸும் கொடுக்குறாரு. இப்ப அந்த எவிடன்ஸ் தான் பார்க்க போறோம்.
நான் இங்க இருந்து ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு நார்மல் வரையணும். நார்மல்னா பர்பெண்டிகுலர் லைன். ஃபர்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட் இந்த இடத்துல தான் படுது. ஸோ இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் நார்மலுக்கும் அக்ராஸ் உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐன்னு மார்க் பண்றேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு நார்மல் ஒன்று வரையணும். வேவ் ஃப்ரண்ட் கடைசியா இந்த பாயிண்ட்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, சி பாயிண்ட்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா பி வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனாதான் ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் போடுறேன். நார்மல் போட்டு இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் மார்க் பண்றேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இங்க இருக்கு, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இங்க இருக்கு. வேவ் ஃப்ரண்ட் முதல்ல எங்க இன்சிடென்ட் ஆகுதோ ஏதான் முதல்ல வேவ் ஃப்ரண்ட்ல வந்து படுது, அதனால அதை வச்சு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டையும், வேவ் ஃப்ரண்ட் எங்க முதல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அதாவது சாரி எங்க ஃபைனலா ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, சீல தான் ஃபைனலா ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதை வச்சு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன். இது இந்த ஏபி இருக்குல்ல, இந்த ஏபிக்கு பர்பெண்டிகுலரா தான் இந்த பிஏங்கிற லைன் இருக்கு. அப்ப இப்ப நான் காமிக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. இது 90, இது ஐ. அப்ப இந்த கேப் என்ன ஆகும்னா 90 மைனஸ் ஐன்னு வரும். அதான் நான் இப்ப அடுத்து மார்க் பண்ணிட்டேன். அடுத்து இப்ப நான் ஷோ பண்றேன்ல, இது வந்து 90 டிகிரி. ஏன்னா இது நார்மல். நார்மல்னாவே சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அப்ப இது 90 டிகிரி. ஸோ இது 90, இது 90 மைனஸ் ஐனா இப்ப நான் காமிக்கிற இந்த ஆங்கிள் ஐன்னு வரும். மார்க் பண்ணிட்டேன் பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த ஐயையும் 90 மைனஸ் ஐயையும் ஆட் பண்ணா இந்த ஆங்கிள் 90 வரும். அப்ப நம்ம மார்க் பண்ணது கரெக்ட். சில நேரங்கள்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல இந்த டயக்ராம் கொடுத்துட்டு ஆங்கிளை மார்க் பண்ண சொல்லுவாங்க. மார்க் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு ஆங்கிள் கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதை ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால உனக்கு டயக்ராம் வரைய தெரியணும். தியரி எக்ஸாம் தான். ப்ராப்ளம் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்குள்ள போறோம் அப்படின்னா இதை பார்த்துடணும். பார்த்துட்டு ஓகே எங்க என்ன ஆங்கிள் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மேபி கேட்டாங்கன்னா அந்த ஆங்கிள்ஸை கரெக்டா மார்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதே மாதிரி இந்த சிடி லைன் இருக்குல்ல, அதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இது இருக்கு. இது 6. இப்ப காமிக்கிற ஆங்கிள் 90னா இந்த கேப் என்ன ஆகும்னா 90 மைனஸ் 6ன்னு வரும். பாருங்க 90 மைனஸ் 6. அடுத்து இது நார்மல். நார்மல்னா இந்த ஆங்கிள் 90 தான் இருக்கும். அப்ப நான் இது 6ன்னு போட்டாதான் ஆர் பிளஸ் 90 மைனஸ் ஆர். பாருங்க இது வந்து 6, அப்புறம் ஒரு 90 மைனஸ் ஆர், ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த 90 வந்துடும். ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுல இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் பண்ற ட்ரையாங்கிள் ஏபிசி, ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் பண்ற ட்ரையாங்கிள் வந்து ஏடிசி. ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் வந்து ஏசின்னு காமனா இருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிளும் அந்த பேஸுக்கு ஆப்போசிட்ல கிரியேட் பண்ற ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கு. அப்ப ரெண்டு ட்ரையாங்கிளும் ஐடென்டிக்கல். ரெண்டு ட்ரையாங்கிளும் ஐடென்டிக்கல்னா இந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப ஐயும் ஆரும் டெஃபினட்டா ஈக்குவலா இருக்கும். ஐயும் ஆரும் ஈக்குவலுங்கிறது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கான பேசிக் கண்டிஷன். நான் வேவ் ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி டயக்ராம் போட்டிருக்கேன். அதுல ரிஃப்ளெக்ஷனுக்கான பேசிக் கண்டிஷன் ஒபே ஆகுது. வேவ் ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ப்ரூஃப் ஃபார் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் யூசிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபிள்ஸ் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கடைசியா நீங்க இப்ப ஆங்கிள்ஸ் எல்லாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கவனமா இருக்கணும். ஆங்கிள்ஸ் மார்க் பண்றது செம ஈஸிப்பா. எந்த ஆங்கிள் 90ன்னு பார்த்து எதுல இருந்து கழிச்சா மார்க் பண்ணலாம், எதை கூட்டு எதை கூட்டினா 90 வரும்னு யோசிக்கணும். அது ஒரு சாதாரண விஷயம் தான். அது நீ கொஞ்சம் நிதானமா பார்த்தா உனக்கே புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அது சிம்பிள் தான். ஆங்கிள் மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபிங்கிற இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்டோட ஒரு ட்ரையாங்கிள், சிடிங்கிற ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்டோட ஒரு ட்ரையாங்கிள். எனக்கு ரெண்டு ட்ரையாங்கிளும் ஐடென்டிக்கலா இருக்கு. ஏன்னா பேஸ் ஈவனா இருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஆப்போசிட் ஆங்கிளும் 90 டிகிரியா இருக்கு. அப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் ஐடென்டிக்கல்னா இந்த ஆங்கிள் ஐயும் இந்த ஆங்கிள் ஆரும் ஈக்குவல். ஐயும் ஆரும் ஈக்குவலுங்கிறது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கான ப்ரூஃப், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கான பேசிக் கண்டிஷன். அப்ப இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு, வேவ் ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, வேவ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ப்ரூவன் ஆயிடுச்சு. ஸோ ஒன்னு முடிச்சாச்சுப்பா. அடுத்து வந்து ரிஃப்ராக்ஷனுக்குள்ள போகணும். நான் ரிஃப்ராக்ஷனையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க டவுட் இருந்தா கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் மீடியம், இது செகண்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் மீடியத்துல லைட்டோட ஸ்பீட் v1 போட்டிருக்கேன். செகண்ட் மீடியத்துல லைட்டோட ஸ்பீட் v2 போட்டிருக்கேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம் μ1 எடுத்திருக்கேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் μ2. ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டேன் ஏபி. வழக்கம் போல ஏல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போட்டேன்.
அதே மாதிரி பில இருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் போட்டாங்க, அதை பி அண்ட் கியூன்னு டினோட் பண்ணியிருக்கேன். இப்ப லைட் இந்த இடத்துல பட்டுட்டு, நான் தான் ஏ பாயிண்ட், நான் பட்டுட்டு அடுத்த மீடியம்குள்ள போயிடும். ஏன்னா இங்க பிளான் வந்து ரிஃப்ராக்ஷன். நான் உள்ள போயிட்டேன் ரெண்டாவது மீடியம்குள்ள. நீங்க இன்னும் என்ன ஆகலன்னா ரெண்டாவது மீடியமுக்கு வரல. நீங்க தான் பி பாயிண்ட். அப்ப நீங்க இன்னும் பிசிங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும். நீங்க பிசிங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றப்ப நான் செகண்ட் மீடியம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பேன்னு கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டைம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனதுனால இந்த டிஸ்டன்ஸ் பிசினா அதே அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் நான் இங்கிட்ட டிராவல் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப நம்ம ரெண்டு பேரோட ஸ்பீட் ஒரே ஸ்பீடா தான் இருக்கும். ஏன்னா ஒரே மீடியம்ல தான் டிராவல் பண்றோம். இப்ப மீடியம் மாறிடுச்சு. நீங்க ஒரு ஸ்பீட்ல டிராவல் பண்ணுவீங்க, நான் வேற ஸ்பீட்ல உள்ள டிராவல் பண்ணுவேன். அப்ப நீங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பிசினா அதே டைம்ல நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பேன்னு கண்டுபிடிக்கணும். அதனால நான் வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா எடுக்கிறேன், டிஸ்டன்ஸ் பை டைம். இது வந்து டைம் கண்டுபிடிச்சா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு ஒண்ணு. நான் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் ஏடின்னு போட்டிருக்கேன், என் வெலாசிட்டி v2. நீங்க டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் பிசி, உங்க வெலாசிட்டி v1. இந்த டைம் இன்டர்வல் சேம். நீங்க பிசிங்கிற வெலாசிட்டி இல்ல பிசிங்கிற டிஸ்டன்ஸை வந்து v1ங்கிற வெலாசிட்டில கவர் பண்றீங்க. நான் அதே டைம்ல v2ங்கிற வெலாசிட்டில ஏடிங்கிற டிஸ்டன்ஸ் கவர் பண்றேன். இதுல இருந்து ஏடி கண்டுபிடிச்சா v2 by v1 into bcன்னு வரும். ஸோ v2 செகண்ட் மீடியத்துல லைட் ஸ்பீடு, v1 ஃபர்ஸ்ட் மீடியத்துல லைட் ஸ்பீடு, பிசி நீங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அதை வச்சு நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருப்பேங்கிறத கால்குலேட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸுக்கு ஃபேவரபிளா ஏவை சென்டரா வச்சுட்டு ஒரு ஆர்க் போடணும். லாஸ்ட் டைம் நம்ம இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்கல, ஆர்க் போடுறது ஈஸியா போட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மீடியம்ல தான் டிராவல் பண்றோம். அப்ப ஸ்பீடு மாறாது, அப்ப டிஸ்டன்ஸும் மாறாது. அப்ப நீங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பிசி, நான் அதே டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணிட்டேன்னா ஏவை சென்டரா வச்சு இந்த பக்கம் ஆர்க் போட்டேன். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன். இப்ப ரிஃப்ராக்ஷன், அதனால நான் இந்த மீடியம்ல ஆர்க் போடும். டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் மாறிடும், அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணும், சில இருந்து ஒரு டேஞ்சன்ட் இந்த ஆர்க்குக்கு போடணும். டேஞ்சன்ட்டும் ஆர்க்கும் மீட் பண்றதா டி. அப்புறம் ஏல இருந்து டிக்கு என்ன பண்ணா ஒரு லைன் போடணும், ஏடின்ட்டு. இந்த லைன் இருக்குல்ல, டில இருந்து கிளம்புற இந்த லைன் இருக்குல்ல, அதுக்கு பேரலா சில இருந்து ஒரு லைன் போடணும். போட்டேன். இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் வந்து ஏபி, ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் வந்து சிடி. அப்ப ஏபிங்கிற வேவ் ஃப்ரண்ட் வந்து ஒரு மீடியத்தோட பவுண்டரியில பட்டு ரெண்டாவது மீடியத்துக்கு சாரி ஒரு மீடியத்துக்கும் ரெண்டாவது மீடியத்துக்கு நடுவில் இருக்கிற பவுண்டரியில பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி செகண்ட் மீடியத்துக்கு போகும். அவ்வளவுதான், இதான் டயக்ராம். அதே ஸ்டைல் ரிஃப்ளெக்ஷன்ல எப்படி வரைஞ்சோமோ அதே ப்ரொசீஜர் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ப்ரொசீஜர்ல எல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. என்ன இதுல என்ன மேஜரா என்ன அப்படின்னா, ஸ்பீடு மாறுறதுனால டிஸ்டன்ஸ் கவரேஜ் மாறும். அதனால அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டைம்ல ஏடியும் பிசி ஈக்குவல், ரெண்டு பேரும் ஒரே மீடியம்ல டிராவல் ஆகுறதுனால இது கேன்சல் ஆகி ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு வரும். அது நம்மளுக்கு ஈஸியா இருந்துச்சு. அதனால நம்ம இதெல்லாம் பண்ணாம பிசி டிஸ்டன்ஸுக்கே நாம என்ன பண்ணியாச்சு, ஏடிங்கிற அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஆர்க் போட்டு டேஞ்சன்ட் போட்டு இப்ப எப்படி டிரா பண்ணிருக்கோமோ அதே மாதிரி தான் டிரா பண்ணிருக்கோம். அது ரிஃப்ளெக்ஷன், இது ரிஃப்ராக்ஷன். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு நார்மல் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைமா லைட் இங்கதான் என்ன ஆகுதுன்னா வந்து படுது. ஸோ எங்க இன்சிடென்ட்டோ அந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் மார்க் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா லைட் ரிஃப்ராக்ட் ஆகுறது இந்த பாயிண்ட்ல தான். ஏ பாயிண்ட்ல ரிஃப்ராக்ஷன் முதலே ஆரம்பிச்சிருச்சு. பி பாயிண்ட் வந்து சிஏ டச் பண்ணி தான் ரிஃப்ராக்ஷன் நடக்கணும். அப்ப இங்க ஒரு நார்மல் போட்டு ரிஃப்ராக்டடுக்கும் நார்மலுக்கும் அக்ராஸ் உள்ள ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர்னு மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ எங்க முதல்ல லைட் பட்டுச்சோ அங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும், எங்க கடைசியா லைட் ரிஃப்ராக்ட் ஆச்சோ அங்க ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் மார்க் பண்ணிருக்கேன். முடிச்சாச்சு. அடுத்து இது ஐ. பிஏவும் ஏபியும் பர்பண்டிகுலர். அப்ப இந்த கேப் வந்து 90 மைனஸ் ஐ, அதை மார்க் பண்ணிட்டேன். அது இல்லாம இது நார்மல். அப்ப 90 டிகிரி வரணும். அப்ப இங்க ஐ போட்டாதான் ஐ பிளஸ் 90 மைனஸ் ஐ, இந்த ஆங்கிள் 90 வரும். அதே மாதிரி இது ஆர். இந்த சிடியும் இந்த லைனும் பர்பண்டிகுலர். அப்ப இந்த கேப் என்ன ஆகும்னா 90 மைனஸ் ஆர்னு வரும். மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது நார்மல், பர்பண்டிகுலர்னு அர்த்தம் நார்மல்னா. அப்ப இது 90 மைனஸ் ஆர், இங்க ஆர் போட்டாதான் 90 மைனஸ் ஆர் பிளஸ் ஆர், இந்த ஆங்கிள் என்ன ஆகும்னா 90 வரும். முடிச்சாச்சு, அவ்வளவுதான். லாஸ்ட் டைம் எப்படி ஆங்கிள் மார்க் பண்ணோமோ அதே ஸ்டைல்ல வரும். லாஸ்ட் டைம் ரிஃப்ளெக்ஷன், இந்த டைம் ரிஃப்ராக்ஷன். ஒரே ஒரு வித்தியாசம், டிஸ்டன்ஸ் டிராவல்டு லாஸ்ட் டைம் ஈக்குவல், இந்த டைம் சேஞ்ச் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப அடுத்து என்ன பண்ணும், நான் இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் இருந்து நான் சைன் ஐ கண்டுபிடிக்கிறேன். சைன் தீட்டாவோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட் பிசி பை ஹைபாட்னஸ் ஏசி, அதை எழுதிட்டேன். ஒரு ட்ரையாங்கிள் இருந்து சைன் ஐ.
பிசி பை ஏசி எழுதிட்டேன். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏடிசி ஏடிசி இந்த ட்ரையாங்கிள். ஆக்சுவலா இது சிப்பா, நார்மல் வரைஞ்சதுனால பார்க்க டி மாதிரி தெரியும். இது வந்து சி சிம்பிள் பாருங்களேன், சீன் தான் இருக்கும். நார்மல் போட்டதுனால நார்மலும் சியும் ஒட்டி சிம்பிள் கொஞ்சம் வித்தியாசமா தெரியற மாதிரி இருக்கும். பாருங்க, சிங்கிற சிம்பிள் தான் இங்க இருக்கு. நார்மல் போட்டதுனால உனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்ப பாருங்களேன், இது வந்து எவ்வளவு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏடிசி, இந்த ட்ரையாங்கிள் வந்து சைன் ஆர் போட்டோம்னா ஆப்போசிட் சைடு ஏடி பை ஹைபாட்னஸ் என்ன ஆகும்னா ஏசின்னு வரும். அதை எழுதிட்டேன், ஏடி பை ஏசி. இதுல எனக்கு என்ன ஆகுதுன்னா ஏசி ஏசி கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் ஐ பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏடின்னு வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏடி கண்டுபிடிச்சாச்சு. என்ன இருக்குன்னா V2 by V1 into BC இருக்கு. அது அப்படியே அங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப ஏடிக்கு பதில் V2 by V1 into BC. BC கேன்சல் ஆயிடுச்சுன்னா V1 by V2ன்னு வரும். ஸோ V1 by V2ங்கிறது வந்து லைட் ஸ்பீட் இன் மீடியம் 1 பை லைட் ஸ்பீட் ஆஃப் மீடியம் 2 அப்படிங்கிறத மீன் பண்ணுது. லைட் ஸ்பீட் இன் மீடியம் 1 பை லைட் ஸ்பீட் இன் மீடியம் 2 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை மியூ மீன் பண்ணுது. அதாவது V1 by V2 நம்ம எப்படி எழுதலாம்னா μ2 by μ1 எழுதலாம். ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி ரிஃப்ராக்ஷன்ல கிடைச்ச பாயிண்ட் தான். ரிஃப்ராக்ஷன்ல கிடைச்ச பாயிண்ட்டை இந்த இடத்துல நான் இன்ஜெக்ட் பண்ணி இதை நான் அப்டேட் பண்ணி μ12ன்னு எழுதி, விச் இஸ் ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா ரிஃப்ராக்ஷனுக்கான லா. நாம இந்த இடத்துல ஸ்னெல்ஸ் லாவை அப்டெயின் பண்ண முடியுது. ஸோ நடந்திருக்கிற ப்ராசஸ் வந்து ரிஃப்ராக்ஷன் ப்ரூவன் ஆயிடுச்சு அப்படின்னு வைண்ட் அப் பண்ணும். அதாவது ஸ்னெல்ஸ் லாவை உள்ள எடுத்துட்டு வரணும். உங்களால ஸ்னெல்ஸ் லாவை உள்ள எடுத்துட்டு வர முடியுதுனாவே எக்ஸிக்யூட் ஆயிருக்கிற ப்ராசஸ் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நாம என்ன பண்ணிக்கலாம்னா முடிவு பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. இது வந்து ரொம்ப 2 கொஸ்டினுமே டம்மி தான்ப்பா. இதுல இருந்து பெருசா ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல இருந்து என்ன பெருசா ப்ராப்ளம் கேட்க முடியும்? ஒன்றும் கேட்க முடியாது. ஸோ ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. கேட்டாங்கன்னா அந்த ஆங்கிள்ஸ் கேட்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா கேட்க முடியாது. ஆனா டிரா பண்ணி பாத்துருங்க. என்சிஆர்டிக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா டிரா பண்ணி பாத்துருங்க. என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா இதுக்கு ஒன்றும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல. டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இல்லைன்னா நம்ம அடுத்த டைட்டில் போயிடலாம். கிளியர்? அப்ப அடுத்து போலாமா? இப்ப டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட எஃபெக்ட் படிக்க போறோம். ஓகேப்பா, நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். முதல்ல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு படிச்சிட்டோம்னா அதோட எஃபெக்டை பத்தி யோசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தினதுதான். ரிஃப்ராக்ஷன் நடத்துறப்பே இதை நடத்திட்டேன். சில ப்ராப்ளம்ஸும் நாம இதுல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஐ திங்க் மிரர் பார்த்துட்டு இந்த டைட்டில் எல்லாம் பார்த்துருக்கோம். இது டென்சர் மீடியம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1. இது ரேரர் மீடியம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. லைட் வந்து ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்குள்ள போறப்ப அதே ட்ராக்ல போகாம ட்ராக் டீவியேட் ஆகி போகும். அதுக்கு பேர் தான் ரிஃப்ராக்ஷன். ஏன் ட்ராக் டீவியேட் ஆகுதுன்னா லைட் ஸ்பீடு மாறுது. பொதுவா லைட் டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு போறப்ப ட்ராக் எப்படி டீவியேட் ஆகும்னா நார்மலை விட்டு விலகி வரும், அவே டு நார்மலா இருக்கும். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டைம்.
இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இந்த இடத்துல அந்த மினிமம் ரிஃப்ளெக்ஷன் வந்து நெக்லிஜிபிள். இந்த கேஸ்ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ எவ்வளவு இருக்கோ அதோட கிரேட்டர் ஆங்கிள் நான் லைட்டை பாஸ் பண்றேன். அப்ப ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆரும் கிரேட்டரா மாறுது. அடுத்த கேஸ்ல நான் என்ன பண்றேன்னா இங்க என்ன ஆங்கிளோ அதோட கிரேட்டர் ஆங்கிள் பாஸ் பண்றேன். அப்ப ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரியா இருக்கு. விச் மீன்ஸ் வாட்? ரிஃப்ராக்டட் லைட் வந்து ரெண்டு மீடியமையும் செப்பரேட் பண்ற அந்த பவுண்டரி மேலேயே டிராவல் ஆகும். ஸோ அப்ப ஆர் வந்து 90 மாறுது. அடுத்த கேஸ்ல என்ன பண்றேன்னா இப்ப வந்து ஆர் 90னா அப்போ உள்ள இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு பேர் வைக்கிறேன். அடுத்த கேஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா நான் பாஸ் பண்ற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கிரேட்டரா பாஸ் பண்றேன். அப்படி ஐ கிரேட்டர் தன் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா எல்லா லைட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது, எந்த லைட்டுமே ரிஃப்ராக்ட் ஆகல. இதுக்கு பேர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். லைட் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போறதா ரிஃப்ராக்ஷன். இதுல ரிஃப்ராக்ஷன் நடக்குது, இதுல ரிஃப்ராக்ஷன் நடக்குது, இதுலயும் ரிஃப்ராக்ஷன் நடக்குது. பவுண்டரி மேலேயே லைட் ரிஃப்ராக்ட் ஆயிருக்கு. ஆனா இதுல ரிஃப்ராக்ஷன் நடக்கல. எல்லா லைட்டுமே என்ன ஆயிருக்குன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கிற இந்த கண்டிஷன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கண்டிஷன் நம்பர் 1 லைட் டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு போயிருக்கும். கண்டிஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கிரேட்டரா இருக்கும். அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதோட கிரேட்டர் ஆங்கிள் பாஸ் பண்ண முடியும். அப்ப நான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இந்த டயக்ராம்ல ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்றேன். ஸ்னெல்ஸ்ல அப்படி மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். லைட் ஃபர்ஸ்ட் மீடியத்துல இருந்து செகண்ட் மீடியத்துக்கு போகுது. அப்போ 1 to 2ன்னு எழுதியிருக்கேன். இதை அப்டேட் பண்ணா மியூ 2 பை மியூ 1 வரும். சைன் ஐக்கு பதில் ஐசின்னு போட்டேன். சைன் ஆருக்கு பதில் 90. செகண்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா செகண்ட் மீடியம் ரேரர் மீடியமா நான் யாரை சூஸ் பண்ணிக்கிறேன். அதனால மியூ 2க்கு பதில் 1, மியூ 1க்கு பதில் மியூன்னு போட்டுக்கிறேன். அப்போ மியூ 2க்கு பதில் 1, மியூ 1க்கு பதில் மியூ போட்டா சைன் ஐசின்னு வந்துடும். ஏன்னா சைன் 91. இதுல இருந்து ஐசி கண்டுபிடிச்சா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை மியூ. அப்ப ஐசி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரெடி ஆயிடுச்சு. இதோட கிரேட்டர் ஆங்கிள் நீங்க லைட் பாஸ் பண்ணீங்கன்னா லைட் அந்த பக்கம் போகாது. எல்லா லைட்டும் என்ன ஆயிருந்தா ரிஃப்ளெக்ட் ஆயிடும். டைமண்ட், ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் இதெல்லாம் இந்த கான்செப்ட் தான் வேலை செய்யுது. அதுல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு நடத்த போறேன். எஃபெக்ட் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற டைட்டில் கீழே நடத்த போறேன். அதுல ஸ்னெல் விண்டோன்னு ஒன்று நடத்துவேன். இந்த ஸ்னெல் விண்டோல ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா இருக்கும். மித்த டைட்டில்லாம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல மிரேஜ் நடத்துறேன். மிரேஜ்னா என்ன? இது வெயில் காலத்துல நடக்கும்பா. வெயில் காலத்துல கீழே ஏரோட டென்சிட்டி கம்மியா இருக்கும். அப்ப ரேரர் மீடியமா பிஹேவ் பண்ணும். மேல ஏரோட டென்சிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப டென்சர் மீடியமா பிஹேவ் பண்ணும். ஒரு பெரிய மரம் இருக்கு. மரத்துல இருந்து லைட் இப்படி வருது. ஆக்சுவலா மேல டென்சரு, கீழே ரேரர். அப்ப லைட் வந்து டென்சர்ல இருந்து ரேரருக்கு டிராவல் ஆகுது. மீடியம் மாறுறப்ப லைட்டோட ட்ராக் மாறும். அதுக்கு பேர் தான் ரிஃப்ராக்ஷன். லக்கிலி வந்த லைட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் ஏரோட கிரேட்டர் ஆங்கிள் வருது. அதாவது இந்த லைட்டோட இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ வந்து இப்ப நாம இங்க டென்சர் மீடியம்னு சொல்லியிருக்கோம்ல ஏர, அதோட கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கிரேட்டரா வந்துருச்சுன்னா ரேரர் மீடியத்துக்கு லைட்டே போகாது. இந்த கேஸ் வந்துடும். இன்னொரு மீடியத்துக்கு லைட்டே போகாது. எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அப்படி எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட் ரே இப்படி ரிசீவ் ஆகும் ஃபார் திஸ் ஹியூமன் ஐ. ரிசீவ் ஆன லைட் ரேவுக்கு ஒரு டூப்ளிகேட் போட்டா இப்படி வெர்டிகலா இருக்கிற மரம் தலைகீழா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நம்மளுக்கு என்ன ஆகும்னா கொடுக்கும். இதான் மிரேஜ். சில நேரத்துல கிளவுட் என்ன ஆகும்னா தார் ரோட்ல கீழே தெரியும், தண்ணி மாதிரி தெரியும். தமிழ்ல அதை காணல் நீர்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கிலீஷ்ல மிரேஜ். மிரேஜ் லாஜிக்ங்கிறது இதான். அது இல்லை இருக்கிற மாதிரி தெரியும்.
காரணம் என்னன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறப்ப ஏரோட டென்சிட்டி மாறிடும். கீழே ரேரரா இருக்கும், டென்சரா இருக்கும். இந்த கிளவுடோட நிழலை நம்ம பார்க்கலாம். கீழே வந்து அப்படியே தண்ணி மாதிரி தெரியும். நம்ம பக்கத்துல போனா அது இருக்காது. ஸோ பக்கத்துல போறப்ப நம்ம அந்த லைட்டை ரிசீவ் பண்ண மாட்டோம். அந்த டூப்ளிகேட் லைட்டை ரிசீவ் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த மிரேஜ் லுக் வரும். இல்லைன்னா வராது. இது சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காண்டி சொல்றப்போ ஒரு சேஃப்டிக்கு சொல்றேன். ஏன்னா ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடியில இந்த மாதிரி வார்த்தையை கிருத்தி ஏதாவது போட்டு விட்டாங்களா, இல்ல அசஸ் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது கேட்டாங்கன்னா, அதனால இது ஒரு ஒரு 10% எக்ஸ்ட்ரா தான் படிக்கிறோம். மிரேஜ் எக்ஸ்ட்ரா தான், சிலபஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனா வந்து எங்கேயாவது ஒரு கேப்ல ஓட விட்டுறலாம். ஸோ அடுத்து லூமிங். லூமிங் அப்படியே ரிவர்ஸ் லாஜிக் தான். குளிர் பிரதேசத்துல இது நடக்கும். குளிர் பிரதேசத்துல ஏரோட டென்சிட்டி கீழே ஜாஸ்தியா இருக்கும், மேல கம்மியா இருக்கும். ஒரு வீடு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து ஒரு லைட் ரே டிராவல் ஆகி இப்படி போகுது. லைட் ரே டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கிற மீடியத்துல இருந்து டென்சிட்டி கம்மியா இருக்கிற மீடியத்துக்கு போகுது. அதாவது டென்சர் டு ரேரர் போகுது. மீடியம் மாறுறப்ப லைட் ரேயோட ட்ராக் மாறணும். சப்போஸ் ஐ கிரேட்டர் தன் சியா இருந்ததுன்னா அந்த மீடியமுக்கு போகாது, எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டை ரிசீவ் பண்ற இந்த அப்சர்வருக்கு இந்த வீடு தலைகீழா மேல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் என்ன ஆகும்னா வரும். இதான் லூமிங். மிரேஜோட ரிவர்ஸ். டயக்ராம பார்த்தே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். உட்கார்ந்து இதை தியரியா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை டெம்பரேச்சர்லையும் லோ டெம்பரேச்சர்லையும் வெரி லோ டெம்பரேச்சர்லையும் டென்சிட்டி ஆஃப் ஏர் சேஞ்ச் ஆகும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, லைட் ரே டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கிற மீடியம்ல இருந்து டென்சிட்டி கம்மியா இருக்கிற மீடியம்குள்ள போகணும். அப்படி போறப்ப ரிஃப்ராக்ட் ஆகும். ப்ராபபிளி டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கிற மீடியம்ல இருந்து டென்சிட்டி கம்மியா இருக்கிற மீடியமுக்கு போகாம எல்லா லைட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கிற மீடியம்லயே டிராவல் ஆகலாம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு இந்த லூமிங்கிற கான்செப்ட், மிரேஜ்ங்கிற கான்செப்ட்லாம் வரும். இப்ப அடுத்த ஸ்னெல் விண்டோ ரொம்ப சிம்பிள்ப்பா. நீங்க போய் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல தண்ணிக்கு அடியில உட்காந்துக்கணும். உட்கார்ந்துட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா தெரியும். அதுக்கு மேல இருக்கிறதா தெரியும், அதுக்கு சைட்ல இருக்கிறதா தெரியாது. இப்ப நான் உள்ள போய் உட்காந்துட்டேன், இப்படி மேல பார்த்தேன்னா ஒரு சர்டைன் சர்க்கிள் அளவுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த வானம்ங்கிறது தெரியும். மித்ததெல்லாம் எனக்கு என்ன ஆகாதுன்னு தெரியாது. இந்த சைடுலாம் என்ன இருக்குன்னே தெரியாது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இதான் காரணம். அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா தானே கவர் ஆகுது, அதை தான் ஸ்னெல் விண்டோன்னு சொல்றாங்க. நான் உட்கார்ந்தானு கிடையாது, தண்ணிக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. அதுக்கு அடுத்து எந்த சைடு இருக்கு என்ன இருக்குலாம் தெரியாது. இப்போ ஸ்விம்மிங் பூல் போறாங்க, போய் நீச்சல் தெரிஞ்சவங்களும் சில நேரத்துல மூழ்கிடுறாங்க. என்ன காரணம்? ஆத்துல தண்ணி அதிகமா ஓடுது, அப்ப குளிக்க போறாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்களும் சில நேரத்துல தண்ணியில அடிச்சுட்டு போயிடுறாங்க, மூழ்கிறாங்களே. என்ன காரணம்? உள்ள தண்ணியில மாட்டிட்டு மேல பார்த்தாங்கன்னா ஒரு பர்டிகுலர் சர்க்கிள் தான் தெரியும். அப்ப அந்த பர்டிகுலர் சர்க்கிளுக்கு மேல இருக்கிற அந்த வானம் தானே தெரியும், ஸ்கை தானே தெரியும். அப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னே புரியாது. நவுந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி ஒரு பர்டிகுலர் சர்க்கிள் தான் கவர் ஆகும். ரொம்ப அன்ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பர்டிகுலர் சர்க்கிள், அந்த ஏரியா இல்ல எவ்வளவு ஆங்கிள் நம்மளால பார்க்க முடியும், அதை நாம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் இப்ப நம்மளோட அடுத்த டெரிவேஷன். இந்த டெரிவேஷனோட எண்ட் ரிசல்ட்டை நீ மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதும். மற்றபடி உனக்கு வேற எதுவும் தேவைப்படாது. ஏன்னா இது தியரில கிடையாது, ப்ராப்ளத்துக்காண்டி தான் இது பார்க்குறோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காண்டி தான் பார்க்குறோம். ரேடியஸ் ஆஃப் ஸ்னெல் விண்டோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏங்கிற பாயிண்ட்ல நான் இருக்கேன். நான் வந்து ஒரு பர்டிகுலர் லைட்டை தான் ரிசீவ் பண்ணுவேன். அதனால லைட் ரேவோட டைரக்ஷன் நான் இப்படி போடணும். அது ஒரு மாதிரி குழப்பமா இருக்குங்கிறதுனால நான் இங்கிட்ட இருந்து லைட் ரே வர மாதிரி போடுறேன். ஸோ இங்க இருந்து லைட் ரே போய் இங்க படுது, இங்க ஒரு நார்மல் போடுறேன். இந்த மீடியம் வாட்டர், வெளியே இருக்கிற மீடியம் ஏர். அப்ப லைட் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு டிராவல் ஆகுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிஃப்ராக்ட் ஆகும். எனக்கு ரிஃப்ராக்டட் லைட் ரே 90 டிகிரி ஆங்கிளை கிரியேட் பண்ணுது. ரிஃப்ராக்டட் ஆங்கிள் 90னா இன்சிடென்ட் ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லலாம். ஸோ இங்க இருந்து வெர்டிக்கலா ஒரு லைன் போடுறா, அது சிங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணுது. இதுதான் ரேடியஸ். எந்த ரேடியஸ்னா இந்த ரேடியஸ், இந்த ரேடியஸ் தான். அவ்வளவுதான். இந்த ரேடியஸை வச்சு ஏரியா கவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஐசியை வச்சு டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்.
நான் இந்த டயக்ராம் மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன் டெரைவ் பண்றதுக்கு. இன்னொரு சைடு வரையல. ரெண்டு சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரு சைடு மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்ப சால்வ் பண்ண வேண்டியதுதான். எப்படி சால்வ் பண்றது? நடந்திருக்கிற ப்ராசஸ் ரிஃப்ராக்ஷன். அப்ப ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ண வேண்டியதான். ஸ்னெல்ஸ் லா படி மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். லைட் ஃபர்ஸ்ட் மீடியம் வாட்டர்ல இருந்து ரெண்டாவது மீடியம் ஏருக்கு போகுது. அதனால சஃபிக்ஸ்ல 1 2ன்னு போட்டிருக்கேன். சைன் ஐக்கு பதில் ஐசி இருக்கு, ஆருக்கு பதில் 90 இருக்கு. நம்ம ஸ்டைல் படி அப்டேட் பண்ணா μ2 by μ1 வரும். இப்ப இதுல இருந்து சைன் ஐசி கண்டுபிடிச்சா μ2 by μ1 வருது. ஏன்னா சைன் 91. அடுத்து நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதுல சைன் ஐசி கண்டுபிடிக்கிறேன். ஆப்போசிட் சைட் சிபி பை ஹைபாட்னஸ் ஏபின்னு வரும். அதை தான் இங்க எழுதியிருக்கேன். சிபி ரேடியஸ் ஆஃப் ஸ்னெல் விண்டோன்னு தெரியுது. ஹைபாட்னஸ் ஏபி கண்டுபிடிக்கணும். தண்ணியில நம்ம எவ்வளவு ஆழத்துல உட்கார்ந்து இருக்கோங்கிற டெப்த் தான் டி. இந்த டிங்கிறது டெப்த், நாம எங்க உட்கார்ந்து இருக்கோமோ அது. ஏபிங்கிறது பித்தாகரஸ் தியரம் படி ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர்னு வரும். அதை இங்க எழுதிட்டாங்க. இதுவும் சைன் ஐசி, இதுவும் சைன் ஐசி. அப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப μ2 by μ1 is equal to r divided by root of r squared plus d squared வரும். இந்த இடத்துல நான் ரூட்டை மிஸ் பண்ணிருக்கேன். நீங்க நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ரூட் போட்டுக்கங்க. அடுத்து இதை ஸ்கொயர் பண்றாங்க. அப்ப μ2 by μ1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அப்ப இது r ஸ்கொயர்ட் ஆயிரும். இதுல இருக்கிற ரூட் கேன்சல் ஆயிரும். நான் ரூட்டை மிஸ் பண்ணிட்டேன், நீங்க ரூட் போட்டுக்கங்க. ரூட் கேன்சல் ஆயிரும். அப்படியே இதை இன்வெர்ஸ் பண்றாங்க. அப்ப μ1 by μ2 ஹோல் ஸ்கொயர்ட் is equal to r squared plus d squared by r squared வந்துடும். r ஸ்கொயர்டாலே டிவைட் பண்ணா 1. இது d squared by r squared இருக்கும். From this d squared by r squared கண்டுபிடிச்சா இதை ஸ்கொயர் பண்ணா μ1 squared by μ2 squared minus 1 வந்துடும். இப்ப இதை கிராஸ் பண்ணுங்க. அப்ப d squared by r squared is equal to μ1 squared minus μ2 squared by μ2 squared வந்துடும். இதுல இருந்து r squared கண்டுபிடிச்சா μ2 squared into d squared by μ1 squared minus μ2 squared வந்துடும். இதுல இருந்து r கண்டுபிடிச்சா d into μ2 by root of μ1 squared minus μ2 squared வரும். சப்போஸ் செகண்ட் மீடியம் யாரு, ஃபர்ஸ்ட் மீடியம் வாட்டர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு இங்க மாத்தனோம்னா d μ2க்கு பதில் 1 டிவைடட் பை μ1க்கு பதில் μ ஸ்கொயர்டு, μ2க்கு பதில் 1 ஸ்கொயர் போட்டு இந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்னெல் விண்டோ அதுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஒன்னு இந்த ஃபார்முலா இல்ல இந்த ஃபார்முலா. செகண்ட் மீடியம் யாருன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் மீடியம் சம் அதர் மீடியம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்டேட் பண்ணிடலாம். இதான்ப்பா ஸ்னெல் விண்டோ. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்ப்பா. நான் உட்கார்ந்துட்டு மேல பார்த்தேன்னா ஒரு செர்டைன் சர்க்கிள் தான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு தான் லைட் எனக்கு ரிசீவ் ஆகும், வேற லைட்லாம் ரிசீவ் ஆகாது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான் காரணம். நான் வந்து கீழே ஒரு லைட் வச்சிருக்கேன், ஒரு குண்டு பல்ப் ஒன்று வச்சுட்டேன், இன்கேண்டிசன் லேம்ப் வச்சுட்டேன் தண்ணி கடியில. அந்த லைட் எவ்வளவு சர்க்கிள் கவர் ஆகுதுன்னு பார்த்தாலும் ஒரு செர்டைன் ஏரியா தான் கவர் ஆகும். அதுக்கு மேல அந்த லைட் ஸ்ப்ரெட் ஆகாது. லைட் டைவர்ஜ் ஆகும்ல, எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும்ல, ஆகாது. ஒரு செர்டைன் ஏரியா தான் தெரியும். மேல இருந்து நீங்க பார்த்தாலும் செர்டைன் ஏரியா தான் தெரியும், அடியில லைட்டை வச்சுட்டு பார்த்தாலும் செர்டைன் ஏரியா தான் தெரியும். நாம அடியில உட்காந்துட்டு மேல போய் பார்த்தாலும் செர்டைன் ஏரியா தான் கவர் ஆகும். அது ஸ்னெல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியஸ் இல்ல அந்த கேப்பை வந்து ஸ்னெல் விண்டோன்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியஸ் ஸ்னெல் ரேடியஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணிருக்கோம். சிம்பிள் டயக்ராம், ஈஸியா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஃபார்முலா கிடைச்சிடும். இப்ப இதை வச்சு சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சால்வ் பண்ணிட வேண்டியது. ரொம்ப ரேர் தான்ப்பா இதுல ப்ராப்ளம் கேட்கறது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சேஃப்டிக்கு தான் நடத்துறேன்ட்டு. ஸோ இதுல ப்ராப்ளம் பார்த்துருவோம். வாட் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் illumination when seen above from inside swimming pool from a depth of 10 meter on a sunny day? What is the total angle of view? Refractive index of water is 4/3. இப்பதான் ரேடியஸ் ஆஃப் ஸ்னெல் விண்டோவுக்கு ஃபார்முலா எடுத்தோம். d divided by root of mu squared minus 1. அதை அப்படியே எழுதுங்க. d divided by root of mu squared minus 1. டெப்த் 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, mu 4/3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ mu ஸ்கொயர்னா 4/3 ஹோல் ஸ்கொயர் minus 1 வந்துடும்.
சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 11.32 மீட்டர் வருது. இதே ஏரியா கேட்டாங்கன்னா பையார் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா போட்டு ஏரியா எடுத்துடலாம். அப்புறம் வந்து டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ கேட்டிருக்காங்க. டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ வந்து 2IC. இதுதான் டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ. இந்த ஆங்கிள் வரையும் தான் நம்மளுக்கு தெரியும், அதுக்கு மேல தெரியாது. அப்ப ஐசி கண்டுபிடிக்கணும். ஐசினா கிரிட்டிக்கல் ஆங்கிள். நான் பிகினிங்லேயே கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கான ஃபார்முலாவை ரீவைன் பண்ணிட்டேன். ஐசி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/μ. நான் ஸ்ட்ரெயிட்டா ரேடியஸ் ஆஃப் ஸ்னெல் விண்டோவுக்கு போகல. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை கம்ப்ளீட்டா நடத்திட்டு தான் வந்திருக்கேன். மியூக்கு பதில் 4/3 போட்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சா எனக்கு 48.6 டிகிரின்னு வருது. இது ஐசி. டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் ஐசி. அப்ப 2 × 48.6 97.2 டிகிரி தான் தெரியும். மொத்தம் 360 டிகிரி தெரியணும்ப்பா. எல்லா பக்கமும் நம்மளுக்கு தெரியணும். தெரியாது. இவ்வளவு டிகிரிக்கு தான் நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு மேல பார்க்க முடியாது. இதான் என்னது ஸ்னெல் விண்டோ, அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம். ஒரு சேஃப்டிக்கு தான்ப்பா நடத்தியிருக்கேன். இன்னொரு ப்ராப்ளம் கூட இதுல இருக்கும். அது நீங்க ஹோம்ஒர்க்கா பாத்துக்கலாம். 2 ப்ராப்ளம் இருக்கும் நோட்ஸ்ல. செகண்ட் ப்ராப்ளம் நீங்க ஹோம்ஒர்க்கா பாத்துக்கலாம். செகண்ட் ப்ராப்ளத்துல இந்த ஆங்கிள்லாம் அவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்காது. இங்க கொஞ்சம் ஃபேன்சி நம்பரா வந்துடும். ஈஸியா நீ ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 1/2 √3/2 அந்த மாதிரி வரும். அப்ப ஈஸியா நீ என்ன பண்ணலாம், ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முடிச்சாச்சுப்பா. இது ஒரு முக்கியமான டைட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. நம்ம படிக்காம போயிட்டோம்னா கேட்டுருவாங்க. என்சிஆர்டில கிடையாது. அதனால ஒரு கிளான்ஸ் படிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்னெல் விண்டோல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். லூமிங்கு மிரேஜ் எல்லாம் விட்டுறலாம். ஸ்னெல் விண்டோல மட்டும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸ்னெல் விண்டோல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க. நான் இன்னும் ஒரு சின்ன டைட்டில் நடத்திடுறேன். அப்பேரண்ட் டெப்த்னு சொல்லுவாங்க, அதையும் நடத்திடுறேன். இப்ப நான் நடத்துற ஸ்னெல் விண்டோ ஏற்கனவே ஒரு நாள் லேட்டரல் ஷிஃப்ட்னு ஒன்று நடத்தியிருப்பேன். அது இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிடிஎஃபா இருக்கும் சார், பிரிண்ட் அவுட்டா இருக்கும். நான் கொடுக்கலன்னு நினைச்சிருந்தேன். பட் அப்பேரண்ட் டெப்த் நடத்துறப்பே நீங்க சொல்லிட்டீங்க இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்ட்டு. சாரி, லேட்டரல் ஷிஃப்ட் நடத்துறப்பே சொல்லிட்டீங்க இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்ட்டு. இப்ப ஸ்னெல் விண்டோல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க. நம்ம அடுத்து வந்து அப்பேரண்ட் டெப்த்துக்குள்ள போயிடலாம். அப்பேரண்ட் டெப்த் பார்த்தாச்சுன்னா இந்த டாபிக் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த லெசன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.